பிரைசலாட். நான் சென்னை கொளத்தூர்லேருந்து வருகிறேன். கடந்த வருடம் என் கணவருக்கு ஸ்பைனல் கார்டில் இருக்க நரம்புல வைரஸ் அஃபெக்ட் ஆகிட்டு நடக்கவே முடியாமல் போச்சு. சிஎம்சிலே நான் 2 months அட்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். ஒரு 2 ஸ்டிக்கு வச்சு நடந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணி கர்த்தருடைய கிருபையில் 1 ஸ்டிக்கு வந்தார். ஒரு ஜனவரி மாதத்தில் என் பையன் ஜெய் எக்ஸாமுக்காக நாங்கள் அந்த ஒக்கே திரைப்பாக்க ஒரு சென்டருக்கு வந்தோம். அந்த இன்பிட்வீன் 3 hours நாங்கள் சரி நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த ப்ரேயர் டவருக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டு சிஸ்டர்லாம் வந்தோம். நாங்கள் எஸ்தராக்காக ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு வெளியில் வரும்போது ஐயா உள்ளே வந்தார். கணவர் ஸ்டிக்கோட வெளியில் நிற்கிறத பார்த்து அப்படியே எங்களை கூட்டின்னு போயிட்டு அந்த ரிசப்ஷன்லேயே வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு, இனி இந்த ஸ்டிக்கு இவருக்கு இருக்கக்கூடாது, அவருடைய சொந்த காலிலே நல்லா நடக்கணும்னு ப்ரேயர் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. கணவர் மைசூருக்காக ஜாபுக்கு போயிட்டு வருவார் கன்சல்டிங்கில். அதில் கூட ஒரு தம்பி தான் கூட்டிகிட்டு போவான். ட்ரெயினில் பிடிச்சி ஸ்டிக்கோட போயிட்டு வந்துன்னு இருப்பார். இப்போ ப்ரேயர் பண்ணிவிட்டு ஒரு 1 week கழிச்சு அவர் மைசூர் போகும்போது என்ன பண்ணார்னா, எனக்கு இந்த ஸ்டிக்கு வேணாம், நானே போகிறேன், வெறும் பேகை தூக்கி நானே போகிறேன், உங்களால் முடியுமாண்ணா? என்னால் முடியும்னு சொல்லிட்டு ஸ்டிக்கே இல்லாமல் ட்ரெயினில் அவரே பேக் எடுத்துட்டு போயிட்டு இது வரைக்கும் அந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணல, ட்ரெயின்ல போயினோம் வந்துடும் இருக்கிறாரு. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவரது எந்த ஒரு ஸ்டிக் இல்லாம அவரே நார்மலா நினைக்கிறாரு, பைக் ஓட்டுறாரு, டிரைவ் பண்றாரு. எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால. ஜெபித்த சகோதரருக்கு நன்றி. நாங்க நெல்லூர்ல இருந்து வர்றோம். போன வருஷம் பிப்ரவரி மாசம் குழந்தை பாக்கியத்துக்காக என் மருமகளை வந்தேன். அப்போ அவர் சொன்னார், உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் போங்கன்னு சொல்லிட்டு. அதே போல் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பையன் பிறந்தான். அதுக்கு சாட்சியம் சொல்கிறேன்னு சொன்னேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாள் ஆசீர்வாத மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம், 6வது வசனம், 7வது வசனம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்றார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டிற்கு போனான். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. படுத்த படுக்கையா இடுப்புக்கு கீழே விளங்காம திமிர்வாதம் பிடிச்ச ஒருவனை ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு சிலர் தூக்கிட்டு வர்றாங்க. எந்த நிலைமையில் தூக்கிட்டு வர்றாங்க? நடத்தி தூக்கிட்டு வர முடியல, ஏன்னா அவனுக்கு இடுப்புக்கு கீழே விளங்காது. எனவே படுத்த படுக்கையாக கிடக்கிறான். சொல்லுவான் தெரியுமா, அவர் ரொம்ப வருஷமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, 6 மாதமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, 3 வருஷமாக படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. இன்னைக்கு அடுத்த தீர்க்க தரிசனம், படுத்த படுக்கையாய் கிடக்கிற உன் குடும்பத்தில் உள்ள உன் புருஷனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் மேலே தன்னுடைய வல்லமை அனுப்பி நீங்கள் போயிருக்கும் பொழுது அவர்கள் எழுந்து அமர்ந்திருக்கிறதை, நடக்கிறதை நீங்கள் பார்க்க போறீங்க. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் கொண்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். எனவே தான் அவங்க விசுவாசத்தை கண்டு, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னா உங்களுடைய விசுவாசம் இருந்தால் தான் அந்த அற்புதம் நடக்கும். ஃபெய்த் இருக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு என்னை குணப்படுத்தார். இப்போ ஆண்டவர் சொன்னார் தெரியுமா, 6 வருஷமாக 6 மாதமாக படுக்கையில் கிடக்கிற உங்கள் அப்பா அம்மா இல்லைன்னா கோமாவில் இருக்கிறவங்க யார் இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் போகும் பொழுது எழும்பி உட்காருவாங்கன்னா எழும்பி உட்கார்ந்துருவாங்க. நீங்கள் அதை விசுவாசிக்கணும். விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும். இந்த வசனம் சொல்லுகிறது, அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறாரு, மகனே திடன்கொள். அப்படின்னா என்ன தெரியுமா? தைரியமாயிரு. அப்படின்னா இவன் வெக்ஸ் ஆகி போய் படுத்திருப்பான். படுக்கையில் விழுந்துட்டாங்கனாலே வெக்ஸ் ஆயிடுவாங்க. அதனால ஆண்டவர் முதல்ல அவனுக்கு என்ன தெரியுமா கொடுத்தாரு லைஃப்ல, நீ தைரியமா இருக்கணும்ப்பா, நீ இழந்து போன தைரியத்தை, மகனை திடன்கொள், தைரியமாயிரு, உன் பாவங்கள் எல்லாம் இன்னைக்கோட மன்னிச்சாச்சு,
இதுக்கு மேலே நீ உன்னுடைய வியாதியிலிருந்து நீ குணமாகி உன் படுக்கை எடுத்துட்டு நடந்து போ அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துட்டு நடந்து போனான். இந்த இடத்துல நீங்கள் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே எந்த சூழ்நிலையிலும் நீ படுத்து விடாதபடிக்கு உன் மனசு எப்பவும் தைரியமாக இருக்கணும். என்ன தைரியப்படுத்தி சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஆமேன். அந்த வியாதியின் நிமித்தம் அவன் பயந்து போயிருந்தான், நடுங்கி போய் கிடந்தான். ஆனால் இன்னொரு முறை நீ இந்த பயத்தின் கோழைத்தனத்தின் ஆவியுடன் இருக்கக்கூடாது. எனவே மகனே திடன்கள், தைரியமாயிரு சொல்லிட்டு தான் சொல்றாரு, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் கூட ஒரு வியாதி உன்னுடைய சரீரத்தில் இருக்கலாம். சிலர் குடிச்சு 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 லிவரெல்லாம் கெட்டு போயிருக்கும். அந்த லிவர் எப்படி கெட்டு போச்சு, லிவர் எப்படி அழுகிச்சு, அவன் பாவம் குடித்ததுனால தான் அந்த லிவரெல்லாம் கெட்டு போச்சு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிகரெட்டு ஊதி 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 அந்த சுவாச மண்டலத்தில் உள்ள குழாய்களெல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அப்படியே அடைஞ்சு போய் இருக்கும். அப்படின்னு அவருடைய வருஷத்தின் ஆயுசு நாட்களை இவங்களே குறைச்சிக்கிறாங்க பாவம் செய்கிறது நிமித்தம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு வியாதி வராத அளவுக்கு பாவத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ சிலர் நினைக்கிறீங்க, அப்போ வியாதி இருக்கிற எல்லாரும் பாவம் பண்ணுறவங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. யார்கிட்டையும் போய் வியாதியோடு இருக்கிறவங்ககிட்ட போய் உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. ஒன்றில் தெரிஞ்சாதான் சொல்லணும். ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஆண்டவருக்கு தெரியுது இவனுக்கு பாவத்தினால தான் இந்த வியாதி. அதனால அவர் சொன்னார், ஞானமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஜபிக்கும்போது பாவம் செய்யாதவங்களுக்கும் வியாதி வரதான் செய்யும். ஆண்டவர் சொல்லி துன்மார்க்கனுக்கு எப்படியோ அப்படியே நீதிமானுக்கு சில காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது. அது எதுக்கு அப்படி அனுமதிச்சு? அதாவது பாவம் இல்லாமல் ஒருவேளை ஆண்டவர் சோதனையின் நிமித்தம், ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுங்க. உனக்கு ஆண்டவர் உபத்திரவத்தை அனுமதிப்பதற்காக ஆண்டவர் உனக்கு வியாதியை கொடுத்தா நீங்கள் கவலையே பட வேண்டாம். அதிலிருந்து கரெக்டாக அவரே அலக்கா தூக்கி வெளியே கொண்டு வந்துவார். அந்த உபத்திரவத்தின் முடிவு நாள்னு வரும்போது முந்தின நாள் வரைக்கும் உயிர் போகிற மாதிரி இழுத்துட்டு கிடக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்தாச்சுன்னா எழுப்பி நடந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா உன் உபத்திரவத்தின் முடிவு நாள் அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அது வரைக்கும் இழுக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் பாவத்து நிமித்தம் வருகிற வியாதிகளை குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமாம், விசுவாச சோதனையின் நிமித்தம் கூட வியாதிகள் வரலாம். யோபுக்கு வியாதி, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் ஆண்டவருக்கு பயந்து ஜீவித்தான். யோபுவுக்கு அவனுடைய பாவத்து நிமித்தம் வந்த வியாதிகள் அல்ல. சரீரெல்லாம் அழுகி போய் அப்படியே நாற்றம் அடித்து ஓடு வச்சு சொறையிறா சாம்பலில் உட்கார்ந்துருக்கான். அவ்வளவு வேதனை. ஆனால் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும். அப்படின்னு அவனுக்கு வியாதி ஏன் வந்தது? ஆண்டவருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படி கூட சில நேரங்களில் வியாதி வரலாம். ஆனால் பாவத்து நிமித்தம் வியாதி வந்தாலும் சரி, விசுவாச சோதனை நிமித்தம் வியாதி வந்தாலும் சரி, உபத்திரவத்து நிமித்தம் வியாதி வந்தாலும் சரி, அத்தனையும் குணப்படுத்த வேண்டியவர் ஆண்டவர் தான். எனவே அவரை சார்ந்து நீங்கள் வாழ வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே திடன்கள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. படுத்த படுக்கையாக கிடந்த ஒருத்தனை பார்த்து தைரியமாக எழும்பிப்போ, எழும்பு தைரியமாக கிளம்பு அப்படின்றார். இன்னைக்கு தைரியமாக இங்கேருந்து போங்கன்னு சொல்கிறாரு. படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு படுத்து விட்ட நிலைமையில் இருக்கிறவருடைய தொழிலை ஆண்டவரிடத்தில் கொண்டு. சிலர் சொல்லுவாங்க, தொழில் படுத்துருச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஊழியம் படுத்துருச்சு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ படுத்த படுக்கையில் கிடந்த திமிர்வாதக்காரனை இயேசுட்ட கொண்டு வந்த மாதிரி படுத்த கிழமையில் கிடக்கிற உங்கள் வியாபார ஸ்தலங்கள், எழும்ப முடியாமல் தடுமாறிட்டு கிடக்கிற உங்களுடைய வியாபாரங்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாங்க. படுத்த படுக்கையை கிடக்கிற படிப்பு, சில பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அரியர் எழுதி 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 பார்ப்பாங்க, அரியர் எடுத்த மாதிரியே இருக்காது. ஒரு ஸ்டேஜில் இதுக்கு மேலே நான் டிகிரி முடிக்க மாட்டேன்னு சொல்லி அவங்களே ஒரு முடிவு எடுத்துட்டு பேசாமல் இந்த வேலைக்கு போயிடலாம், அந்த வேலைக்கு போயிடலாம். இன்னைக்கு திடன்கள், படுத்த படுக்கையாக கிடக்கிற உன் படிப்பை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கொண்டு வா. ஒரே டேக்கில் ஆண்டவர் பாஸ் பண்ண வைப்பார். 20 அரியர் இருக்கா, 25 அரியர் இருக்கா, கவலையே படாதீங்க. எத்தனையோ வாலிப தம்பிமார் வருவாங்க, தங்கச்சிங்க வருவாங்க ஜெபிக்கிறதுக்கு. ஐயா வெளியே தெரியாது, நான் எல்லார்ட்டையும் ஒரு அரியர் இருக்குன்னு தான் சொல்லி வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு 18 அரியர் இருக்கு ஐயா அப்படின்வாங்க. அல்லேலூயா. ஒரு அரியர் இருந்தாலும் ஃபெயில் தான், 18 அரியர் இருந்தாலும் ஃபெயில் தான். ஆனால் சில நேரங்கள் அந்த பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணி பிள்ளைகளை அனுப்பும் பொழுது ஆண்டவர் ஒரே டேக்கில் ஜெயிக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு வாலிப தம்பியை ஒரு அம்மா கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட 12 அரியர் இன்ஜினியரிங்கில். அப்போ அவன் சொல்கிறாங்க, அவனுக்கு இத்தனை அரியர் இருக்குது, கடைசி சான்ஸ்ன்னு இருக்கேன், இல்லை ஒரு குறிப்பிட்ட சான்ஸுக்கு மேலே அப்புறம் எழுத முடியாது, அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷம் பொறுத்து எப்படியோ தான் எழுதலாம். அப்போ அத்தனை வருஷமாக எழுதி அவருக்கு இன்னும் 11 அரியர் இருக்குது.
அப்போ அவங்க கடைசியாக வந்து இதுதான் அவனுக்கு லாஸ்ட்டு சான்ஸ் ஐயா, எப்படியாவது அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டுட்டு வந்து அவனுக்காக வேண்டி ஜெபம் பண்ணும்போது நான் ஒரு சின்ன ஆலோசனை சொன்னேன். தம்பி, நேற்றைக்கு வரைக்கும் நீ படிக்கலைன்னா பரவாயில்ல, இன்னும் 10 நாள் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் நல்ல கடின உழைச்சி சாப்பிடணுமா. அப்படின்னா நீ எக்ஸாம் எழுத போகிறதுன்னா டே அண்ட் நைட் இரவும் பகலும் வருத்தத்தோடும் பிரயாசத்தோடும் கஷ்டப்பட்டு படித்து இந்த முறை நீ எக்ஸாம் எழுதப்போ. நிறைய பேர் பயத்தில் என்ன இருந்தாலும் பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமலே விட்டுருவாங்க. அதுதான் கோழைத்தனம். அதுக்கு தான் நீங்கள் செய்யக்கூடாது. எப்படினாலும் பாஸ் ஆக போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆண்டவர் எப்படி உங்களை பாஸ் பண்ணுவார்? உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க, விசுவாசத்தை கண்டு அங்கே அற்புதம் நடந்தவருடைய ரகசியம் விசுவாசம். உனக்கே விசுவாசம் இல்லைன்னா எப்படி உனக்கு பாஸ் ஆகும்? பாஸ் ஆகாது. இப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னேன், இன்னைக்கு பிறகு நீ டே நைட் படிக்கணும், இந்த முறை நீ பாஸ் பண்ணுவேன்ற விசுவாசம் உனக்கு இருக்கணும். பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே 11 அரியரையும் கிளியர் பண்ண எனக்கு பலன் உண்டு. இதுதான் உனக்கு மந்திரம். ராத்திரியும் பகலும் இதே சொல்லிட்டு இருந்த வசனத்தை சொல்லி சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணிகிட்டே இருன்னு சொல்லி அந்த தம்பியை ப்ளஸ் பண்ணி அனுப்பினேன். திடீர்னு அப்புறம் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டான். ஒரு 3 மாதம் கழித்து திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது, ஒரு ஷாக் நியூஸ் அப்படின்னா. அவன் பாஸ் ஆனது அவனுக்கே ஷாக் நியூஸ். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஒரே டேக்கில் எடுக்க முடியும். விசுவாசம் இருக்கா? தைரியம் இருக்கா? தைரியமாக எக்ஸாம் எழுத போகணும், தைரியமாக எதனாலும் ஃபேஸ் பண்ணணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அந்த விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பீங்க. அதனால பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே நடத்துங்க, விசுவாசத்தில் நடத்துங்க. அவங்களுக்குன்னு ஏதோ ஒரு திறமை இருக்கும், அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆனால் விளையாட்டுத்தனமாக இருக்கிற பிள்ளைங்களை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பிள்ளையை அடித்தா நீ எப்படி என் பிள்ளையை அடிக்கலாம்? அதனால தான் பிள்ளைங்க படிக்க மாட்டேங்க. டீச்சருங்க இப்போ அடிக்கிறது இல்லை. ஆமாம், எங்கள் காலத்தில் எல்லாம் எங்கள் அப்பா ஸ்கூலில் டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, அப்படியே இடுப்புக்கு கீழே அடித்து தோலை உரிச்சு எடுத்துருங்க, அப்படியே சொல்லுவாங்க, தோலையே உரிச்சு எடுத்துருங்கன்னுவாங்க. நீ என்ன அடித்தாலும் கேட்க மாட்டேன்னுவாங்க. ஆனால் இன்றைக்கி டீச்சர் கையை லேசாக கிள்ளுனா போதும், பிள்ளைக்கு அந்த சிவத்த தோல் அப்படியே ஒரு ரெட்டிஷாக இருக்கும். அம்மா பாருமா, ரத்தம்லாம் வெளியே வருமா, இருமக்களை யார் அவளை வச்சுக்கிறேன் இப்போ பாரு வாங்க. அப்போ பிள்ளைங்க எப்படி படிக்கும்? பிள்ளைங்களை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும். சரி, படுத்து கிடக்கிறது எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படும். அது தொழிலோ வேலையோ ஊழியமோ படிப்போ எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். அடுத்து, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 47-48 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அப்பொழுது அந்த ஸ்திரீ, நான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ. அடுத்து 2வது சொல்றாரு, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. முதலாவது சொன்னார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உனக்கு அற்புதத்தை செய்தது. 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணியும் அவருடைய உதிரத்தின் ஊறல் ஒரு டிராப்பு கூட ஸ்டாப் ஆகலை. 12 வருஷமாக நான் ஸ்டாப்பாக ப்ளீடிங் போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில், மனம் நொந்து மனம் வெந்து போயிருந்த ஒரு நிலைமையில், இயேசு கிறிஸ்து அவருடைய பட்டணம் வழியாக போகிறார் என்கிறதை அவள் கேள்விப்பட்டு அந்த வாய்ப்பை அவள் பயன்படுத்தி கொண்டாள். அவள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி ஓடி இயேசு நடக்கிற வழியிலே வருகிறார். இயேசு அந்த வழியாக நடந்து எவீரு என்கிற ஜெபாலய தலைவனுடைய வீட்டிற்கு அவனையும் அழைத்து கொண்டு தன்னுடைய சீடர்களை அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். வழியிலே ஒரு பெருங்கூட்டம். ஆனாலும் இவள் எப்படியாவது இன்றைக்கு இயேசுவுக்கு பின்னால போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது, வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டாலாவது நான் குணமாவேன் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம். அன்னைக்கு அந்த நம்பிக்கையில தான் அவள் ஓடி வரா. வரும்போது பார்த்தா ஒரு பெரிய கும்பல் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த கும்பலை பார்த்து பயந்து ஓடலை. இது மாதிரி இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது, எனவே இன்றைக்கு விசுவாசத்தோடு கூட்டத்துக்குள்ளே புகுந்துட வேண்டியதான்னு சொல்லி உள்ளே ஓடி போய் இயேசுவாமியை பின்னால் தொட ட்ரை பண்ணா. ஏன்னா முன்னால் போக முடியல, அவ்வளோ கூட்டம்.
ட்ரை பண்ணும் பொழுது அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பு, அந்த அங்கியுடைய விளிம்பு தான் அவளுடைய கையில் படுது. அப்படின்னா அவள் போகும் பொழுது அவளுக்கு பிடி கிடைக்காம விழுந்துட்டான்னு அர்த்தம். வஸ்திரத்தின் விளிம்பை தொடனா, அவளை கூட்டத்துக்கு மத்தியில் விளிம்பை தொடனா இப்படியே போய் தொட முடியாது. மேலே ட்ரை பண்ணும்போது கிடைக்காம இருக்கும்போது பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழும் பொழுது விரல் பட்டுச்சு, அவ்வளோதான். அப்படின்னு அந்த கூட்டத்தோட கூட்டமாக மிதி பட்டுட்டு தான் அந்த இடத்துல நின்று அந்த அற்புதத்தை வாங்கினா. அதே செகண்டில் அவள் தன்னுடைய சரீரத்தில் இருந்து உதிரத்தின் ஊறல் நின்று போகிறதை தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவள் அப்படி அந்த விசுவாசத்தில் போய் ஓடி போய் ஆண்டவரை தொட ட்ரை பண்ணும் பொழுது பேலன்ஸ் மிஸ் பண்ணி கீழே விழும் பொழுது தான் அந்த விளிம்பு பட்டது. ஆனாலும் அந்த நிமிஷத்தில் அவரை இயேசுவாமியை தொட முடியல, அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்ட மாத்திரத்தில். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தல காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை, அந்த உருமால்கள்னால் மேலே போட்டிருக்கிற கோட்டு, அதை கொண்டு போய் யார் மேலேயாவது போட்டாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடச்சிதான். பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு நிறைய பேருக்கு சுஸ்தமாச்சான். இந்த நாட்களிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட மகிமையான அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கிறேன். பிரசங்கிச்சிட்டு இருக்கும் பொழுதே அற்புதம் நடந்து முடிச்சு போகும்போது சொல்லுவாங்க, என்னுடைய சரீரத்தில் உதிரத்தின் ஊறல் போக்கள் நின்று போச்சு. மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும் பொழுது என்னை யாரோ பிடிச்சி தள்ளிட்டு போன மாதிரி இருந்துச்சு, போனேன், கிட்னியில் இருந்த கல் விழுந்துருச்சு. அன்னைக்கு அவ தொட்டு இயேசுவாமியுடைய பாதத்தில் விழுந்து அந்த வஸ்திரத்தில் விழும்ப தொட்டு சுகம். ஆனால் இன்னைக்கு நிறைய சாட்சிகளை நாங்கள் பார்க்குறோம், தேவ சமூகத்தில் வந்தாலே சுகம். ஆமேன். சில மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் நடத்துகிற அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் ஒரு வயசான தாயாரை கூட்டிட்டு அவங்க மகளும் மருமகளும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். அவங்களுக்கு கன்னத்தில் இவ்வளோ பெரிய கட்டி எத்தனையோ வருஷமாக இருக்குது. கரெக்டாக பெருசாக எலுமிச்சம்பழத்தை விட பெருசாக அந்த மாதிரி இருக்குமா அந்த இடத்துல ஒரு பெரிய கட்டி. அதனால் கழுத்தெல்லாம் அசைக்க முடியாது. அன்னைக்கு செய்தி நேரத்தில் நான் சொன்னேன், நான் ஒரு தரிசனம் பார்த்துட்ருக்கிறேன். ஏன்னா அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆகாரம் கொடுப்போம், ஒரு சாம்பார் சாதம் சுட சுட உள்ளே அங்கேயே சமையல் பண்ணுவாங்க. மீட்டிங் மேலே நடக்கும், கீழே சமையல் நடக்கும். தேவ தூதர்கள் அந்த சாம்பார் சாதத்தை கிளறிட்டு இருக்கிறத நான் விஷனில் பார்க்குறேன். அப்போ நான் என்ன சொன்னேன், அந்த செய்தியை நிறுத்திட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக தேவதூதர்கள் இறங்கி சாம்பார் சாதம் இயேசுவின் ரத்தத்தை அதில் தெளித்து கிண்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி அதை சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் ஐசியூலையோ உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாங்கிட்டு கூட போய் கொண்டு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மெசேஜுக்குள்ளே போயிட்டேன். அப்போ மெசேஜ் முடித்து 3 மணிக்கு தனி ப்ரேயர் தொடங்குது. அப்போ எல்லோரும் கீழே சாப்பிட போயிட்டாங்க. ஒரு கூட்டம் பேர் மேலே ப்ரே பண்ண வந்துட்டுருக்குறாங்க. அப்போ கீழே சாப்பிட போனதில் இந்த அம்மாவும் அவங்க மகளும் மருமகளும் 3 நேரமாச்சு. சரி, அம்மாவுக்கு முதல்ல வீல் சேரில் தான் அவங்கள கொண்டு வந்திருந்தாங்க, நடக்க முடியாது, வீல் சேரில் கொண்டு வந்திருந்தாங்க. வீல் சேரை உருட்டிட்டு போய் சாப்பிட வச்சு மேலே கூட்டு வரோம். அதுக்குள்ளே ஐயா கொஞ்சம் அர்ஜென்ட் உள்ளவங்களும் ப்ரே பண்ணி முடிக்கட்டுன்னு கூப்பிட்டுட்டு அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்தில் கீழே அப்படியே வீல் சேரோடு கொண்டு விட்டுருந்தாங்க. அப்போ இடையில என்ன பண்ணுவேன்னா, அப்படி இந்த மேலே வர முடியாதவங்களுக்கு அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணுறது எனக்கு ஒரு வழக்கம். அப்போ உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அது வரைக்கும் அவங்க கவனிக்கலை, மகளோ மருமகளோ கவனிக்கலை. சாப்பிட போக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கட்டி இருக்குது, மீட்டிங் வரும்போது இருக்குது. கீழே போயிட்டு நான் இப்படி கை நீட்டி ப்ரே பண்ணும்போது அவங்க வந்து கழுத்தை தூக்கி இப்படி கொடுக்கறதுக்காக வேண்டி கழுத்தில் கை வச்சா கட்டியை காணோம். திருப்பி என் கண்ணு முன்னாடி தான் பார்க்குறாங்க, கட்டி எப்படி தெரியும். நானே யோசிக்கிறேன், என்ன இந்தம்மா தெரியும் என்னன்னு பார்க்குறாங்க, என்னன்னு பார்க்குறேன், யோசிக்கிறேன். பார்த்தா உடனே சொல்கிறாங்க, ஐயா இப்போ கீழே சாப்பிட போகும்பொழுது இவ்வளோ சைஸில் கட்டி இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு மேலே வந்து பார்த்தா கட்டியை காணோம், 4 வருஷமாக இருந்த கட்டி எப்படி போச்சுன்னு தெரியலை அப்படின்னாங்க. ஹல்லேலூயா. ஒரே சந்தோஷம். அவங்க மகளாலே மருமகளாலே அந்த சந்தோஷத்தை தாங்க முடியலை. அன்னைக்கு போன கட்டி இன்னைக்கு வரைக்கும் அவங்க சரீரத்தில் இல்லை. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். 12 வயசு பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடந்தவுடைய ரகசியம் என்ன தெரியுமா? விசுவாசம். எதனவே தான் ஆண்டவர் சொல்ல, மகளே திடன்கொள், தைரியமாயிரு, உன் விசுவாசம் தான் இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்தது. ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. இந்த உலகத்திலே எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நாங்கள் திடன் கொள்ள வேண்டும். உலகத்தை ஜெயித்த ஆண்டவராகிய நீர் எங்களோடு இருந்து ஜெயத்தை தருவேன் என்று சொன்னீரே. அப்பா, என் பிள்ளைகள் என்னென்ன காரியங்களை குறித்து பயந்து நடுங்கி இருதயத்தில் பலவீனப்பட்டு வந்திருக்கிறார்களோ அத்தனை காரியத்திலும் தைரியத்தின் ஆவியானவர் என் பிள்ளைகளுக்குள்ளால இருந்து செயல்படும்படி ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் கோழைத்தனத்தின் ஆவியை அல்ல,
தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்று சொன்னீரே. கோழைத்தனத்தின் ஆவி இவர்களை விட்டு எடுக்கப்பட்டு திடனுள்ள ஆவி, தைரியப்படுத்துகிற ஆவி, பலனுள்ள ஆவி, பலப்படுத்துகிற ஆவி என் பிள்ளைகள் மேலே இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா குழப்பத்தின் ஆவியை எடுத்து போட்டு தெளிந்த புத்தியின் ஆவியானவர் இனி தெளிவாக தீர்மானங்கள் எடுக்க, தெளிவாக பேச, தெளிவாக எக்ஸாம் எழுத தெளிந்த புத்தியின் ஆவியானவர் என் பிள்ளைகளிடத்தில் நீர் இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி. எல்லா மறதியின் ஆவியை எடுத்து போட்டு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கிற, நினைப்பூட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுத்து என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. என் பிள்ளைகள் ஒவ்வொருடைய சரீரத்திலும் வல்லமையின் ஆவியானவர் இறங்குவீராக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழான பயத்தின் ஆவிகள் ஓடிப்போவதாக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழான சோர்வின் ஆவிகள் வெளியேறுவதாக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழான தோல்வியின் ஆவிகள் வெளியேறுவதாக. மேலான ஆவியானவர் இறங்கும் பொழுது டிப்ரெஷன் ஆவிகள் வெளியேறுவதாக. தைரியத்தின் ஆவியினாலே இடக்கட்டுவீராக. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இனி ஒருவரும் உங்களுக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை, எதிர் பேசுவதும் இல்லை. மூசையோடு இருந்த நான் உங்களோடு கூட இருப்பேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் பலன் கொண்டு திடமனதாய் இருக்கட்டும். திடன்கள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை மாற்றும்படி என் பிள்ளைகள் அத்தனை பேருடைய சரீரத்தில் இருக்கிற இந்த எல்லா பாவத்தின் அந்தகார கூறுகளை ஆண்டவர் இன்றைக்கு மன்னித்து அதை அழித்து போடுவீராக. மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லி, திடன்கள் என்று சொல்லி என் பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். தானியேல் ஒரு நாள் தீர்மானம் பண்ணினான், ராஜாவின் மதுபானமோ திராட்சை ரசமோ தன்னை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று. அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். அதன் நிமித்தம் ராஜாவின் கொலை மண்டபத்தில் உட்கார வைக்கப்பட்டான். தகப்பனே, சில பிள்ளைகள் சில பாவத்தை குறித்து இன்றைக்கு மனம் கசந்து அழுது அந்த பாவத்திற்கு நேராக நீ போமாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்து ராஜாவின் குலமண்டபத்தை என் பிள்ளைகள் தக்க வைத்துக் கொள்ள நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதம் செய்யும். எந்தெந்த பிள்ளைகள் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களோ தடைகள் நீங்கி நல்ல திருமண காரியங்கள் நடக்கட்டும். எந்தெந்த பிள்ளைகள் கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிறார்களோ அடைக்கப்பட்ட கற்பங்கள் திறக்கப்பட்டு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வங்களை பெற்றுக்கொள்வார்களாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கோர்ட்டு கேசுகளுக்கு விடிவு காலம் வரட்டும் சுவாமி. சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கட்டித்தார். ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். அபிஷேகம் பெறாத பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தை அப்படியே அள்ளி கொடுத்து என் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி அனுப்புவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.